close the door. Door. தமிழ் விஜய் வணக்கங்கள். இனி நம்ம இந்த வீடியோ இதை பற்றி பார்ப்போம்னா நெட்ஃப்ளிக்ஸில் இருக்க பெட்ன்ற ஒரு வெப்சீரிஸை பற்றி தான். ஸோ இந்த வெப்சீரிஸ் வந்து ஒரு அனிமே வெர்ஷனுங்க. ஸோ இந்த வெப்சீரிஸ் வந்து நான் அனிமையில் பார்த்துருக்கேன். ஆனால் பார்க்கும் போதே அப்படி இருக்கும். சும்மா ஒவ்வொரு கேம்லிங்குமே வந்து சும்மா பட்டாசாக இருக்கும். ஒவ்வொன்றுத்துலேயும் வந்து அந்த கதாநாயகி என்ஜாய் பண்ணுறதாங்க படத்துலேயே வெறித்தனமாக இருக்கும். இந்த படத்து அந்த கதையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகி தாங்க ஃபுல் ஃபோக்கஸு. ஸோ அவங்க பண்ணுற கேம்லிங்காக இருக்கட்டும், அவங்க ஆடுற ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் எக்ஸைட்டிங்காக இருக்கட்டும், ஸோ இதெல்லாமே படத்தில் வச்சு சும்மா பட்டாசாக கொளுத்திருப்பாங்க. ஸோ அதேமாரி தான் இந்த வெப்சீரிஸில் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் இருக்க கதாநாயகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பாஸ்டில் நடந்த ஒன்று வந்து ஃப்யூச்சரில் அவங்க ரிவெஞ்ச் இருக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவங்க அம்மா அப்பா வந்து இறந்துருவாங்க. ஸோ அவங்க வந்து கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்றதுனால நம்ம கதாநாயகி பழி வாங்கிறதுக்காக ஒரு காலேஜுக்கு வரணும். ஸோ அதுக்காக நம்ம கதாநாயகி என்னென்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்குமே பல காலேஜை வந்து பார்த்துருப்பாங்க. போனது மட்டும் இல்லாமல் அங்கே கேம்லிங் ஆடியே எல்லா இடத்துலையும் மாட்டி அதுக்கப்புறமா தான் கடைசியாக இங்கே வர மாதிரி அவங்க பின்னாடி யாராவது செக் பண்ணி பார்த்தா இவங்களுக்கு வந்து கேம்லிங் பிடிக்கும், அதனால தான் இங்கே வந்து சேர்ந்தாங்க அப்படின்ற ஒரு பேக்ரவுண்டு கிரியேட் பண்ணி தான் நம்ம கதாநாயகிக்கு இந்த இடத்துக்கே வந்திருக்காங்க. ஸோ வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலை சுற்றி பார்க்கும் போதே அங்கதான் நம்ம கதாநாயகன் கருப்பு கதாநாயகன் வந்து சிக்கிறாப்புல தலைவன் ஏற்கனவே ஒரு பொண்ணுகிட்ட கேம் ஆடி தோத்து அவங்க கிட்ட வந்து ஒரு ஓம் பெட்டா ஆயிட்டாப்புல. ஸோ அங்கேருந்து நம்ம கதாநாயகனும் பார்த்தீங்கன்னா வெளியே வரத்துக்கும் நம்ம கதாநாயகி உள்ள வரத்துக்கும் செமையான இருந்தது. ஸோ நம்ம கதாநாயகி பார்த்த உடனே பத்திக்குச்சுங்க காத்துல சொல்றேன். ஸோ நம்ம கதாநாயகி வந்து நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீ இந்த காலேஜை சுற்றி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம கதாநாயகி எப்படியோ நம்ம ஹீரோ கிட்ட பேசி அந்த காலேஜை சுற்றி காட்ட சொல்கிறாங்க. நம்ம கதாநாயகனும் வந்து அந்த காலேஜை வந்து சுற்றி காட்டுறாரு. ஸோ அப்படி இப்படின்னு எல்லா இடத்தையுமே சுற்றி பார்த்துட்டு அவங்க வந்து ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போனால் ரூம்மேட் இருக்காங்க. ஸோ அந்த ரூம்மேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னல் ஓரமாக தான் அவங்களுக்கு வந்து பெட் இருக்கு. ஆனால் நம்ம கதாநாயகி வந்து எனக்கு ஜன்னல் ஓரமாக தான் நான் இருக்கணும், ஸோ பெட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்ன்றாங்க. பட் ஆனால் அவங்க அம்மா நீ புதுசு அப்படின்றாங்க. ஸோ அங்கே ஒரு பேச்சு பார்த்தா நடக்கும்போது நம்ம ஹீரோயின் இந்த இடத்துல வந்து பெட் மேட்ச் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் வந்து பெட் கட்டுறேன், சாயங்காலம் ஆகிறதுக்குள்ளே அதாவது இருட்டத்துக்குள்ளே நீயே வந்து பார்த்தீங்கன்னா பெட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவா அப்படின்னு வந்து நம்ம கதாநாயகி இந்த இடத்துல வந்து பெட் கட்டுறாங்க. ஸோ இந்த பெட்டில் எப்படி ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றத தாண்டி ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட போனல. ஸோ சாப்பிட போன இடத்துல ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கதாநாயகி உரமாக ஒதுங்கி போகலாம் அப்படின்லாம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக பெட் மேட்ச் ஆடலாம் தான் போகிறாங்க. ஆனால் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அவங்களுக்கே தெரில. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் இருக்க எல்லாரையுமே வந்து காட்டினாங்க. பட் இதில் வந்து ஒருத்தவங்க கண்ணு போனவங்க, இன்னொருத்தவங்க வாயை மூடிக்கிட்டு, இன்னொருத்தி அதாவது ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட ஹெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிப்டிக் பார்க்கணுமே ஸோ அடிக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த அனிமி வெர்ஷன்லேயே இருக்க அந்த கேரக்டருக்கும் இதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ரிப்ளெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் வந்து நம்ம கதாநாயகியை ஒருத்தவங்க வந்து கேமுக்கு சேலஞ்ச் பண்ணுறாங்க. பட் ஆனால் இதுக்கு நடுவில் ஒருத்தன் வந்து இதெல்லாம் வேணாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கதாநாயகியை காப்பாற்றுறாராமா. டேய் நானே அவளை போட்டு தலை தான் வந்திருக்கேன், நீ என்னடா காப்பாற்றுதுன்னு சொல்லி நம்ம கதாநாயகியை போயிட்டு டைரெக்டாக சேலஞ்ச் பண்ணுவாங்க. நான் ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிறேன் வா கேம் ஆடலான்னு. கேமும் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினியை வந்து அந்த பொண்ணு சீட் பண்ணுற ஒரு விஷயத்த நம்ம ஹீரோயினி கண்டுபிடிச்சாங்க. அதாவது அவங்க எப்பயுமே ஒரு காயின் வச்சிருப்பாங்க. அந்த காயினில் வந்து ஒரு சின்ன கண்ணாடி மாதிரி இருக்கும். ஸோ அது மூலியமா பின்னாடி ஒருத்தன் போட்டு கொடுக்குறான்றதை கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோயினி ஈஸியாக இதில் ஜெயிச்சிருவாங்க. ஸோ ஜெயிச்சதை தாங்க முடியாமல் கொடூரமாக இருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து தோத்தவங்க வந்து ஹாஸ்பிட்டலாக இருக்கணும். ஸோ இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலாக வச்சுருந்தவங்க ஒருத்தவனுக்காக நம்ம ஹீரோயினி பீட் பண்ணி அதை நம்ம கதாநாயகனை காப்பாற்றி ஆப்போனண்ட்டை வந்து ஹோம் பெட்டா மாற்றிட்டாங்க. ஸோ ஹோம் பெட்டா அதுக்கப்புறம் அந்த மூஞ்சை பார்க்கணும் சகிக்க முடியாது. ஸோ அப்படி ஒரு ஆரம்பிச்சு நம்ம கதாநாயகி தொடர்ந்து எப்படி ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது ரூம்மேட் கூட வந்து சேலஞ்ச் பண்ணுவாங்க. அந்த சேலஞ்சில் நம்ம கதாநாயகி வின் பண்ணிடுறாங்க. அதாவது அவங்களே வாண்டடாக வந்து அந்த பெட்டை வந்து சேஞ்ச் பண்ணி நீ தான் வின் பண்ண அப்படின்னு சொல்லி சமாதானமாக முடிச்சு விட்டுறாங்க. அதாவது $10,000 வச்சு தான் விளையாடி இருக்காங்கன்றது ஒரு விஷயம். ஸோ ஒரு வழியாக இந்த மேட்ச்சில் நம்ம கதாநாயகி ஆரம்பித்த விளையாட்டு சும்மா பட்டாசாக பற்றிக்க ஆரம்பிச்சிச்சு ஃபர்ஸ்ட் எபிசோடு. ஸோ செகண்ட் எபிசோடில் இன்னும் தெரிக்க விடும் போல. ஸோ அடுத்த செகண்ட் எபிசோட பக்கம் மறந்துடாதீங்க.